ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஃப்ரிட்ஜ்ல வச்ச பாலும் இருக்கு, வெளியில வச்ச பாலும் இருக்கு. ஏன் ஃப்ரிட்ஜ்ல வச்ச பால் மட்டும் ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்கு? ரெண்டுமே ஒரே பால் தானே? ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். இந்த கேள்விக்கான பதில் நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு முக்கியமான கான்செப்ட்ல இருக்கு. நாம இன்னைக்கு அலச போற தலைப்பு உங்க கெமிஸ்ட்ரி பாடத்துல யூனிட் 3 கெமிக்கல் கைனெடிக்ஸ்ல வர்ற டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் த ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன். டெம்பரேச்சர் ஒரு ரியாக்ஷனோட வேகத்தை எப்படி மாத்துதுன்னு ஆழமா பார்க்க போறோம். வாட்ஸ் ஃபேசினேட்டிங் ஹியர் இஸ் இந்த கான்செப்ட் வெறும் எக்ஸாமுக்கு மட்டும் இல்ல. நாம ஏன் சாப்பாட்டை ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறோம், பெரிய கெமிக்கல் ஃபேக்டரிஸ் எப்படி பாதுகாப்பா இயங்குது, ஏன் நம்ம உடம்புக்கு ஒரு குறிப்பிட்ட பாடி டெம்பரேச்சர் முக்கியம்னு எல்லாத்துக்கும் இதுதான் அடிப்படை. டு புட் இட் சிம்பிளி, டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்றது மூலமா நாம கெமிக்கல் ரியாக்ஷன்ஸோட வேகத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியும். சரி, அப்போ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா டெம்பரேச்சருக்கும் ரியாக்ஷன் ஸ்பீடுக்கும் என்னதான் சம்பந்தம்? அட் த சிம்பிளஸ்ட் லெவல், நீங்க டெம்பரேச்சரை கொஞ்சம் அதிகமாக்குனாலே ரியாக்ஷனோட வேகம் ரொம்பவே அதிகமாயிடும். இது ஒரு எக்ஸ்பொனென்ஷியல் எஃபெக்ட். எக்ஸ்பொனென்ஷியல் எஃபெக்டா? ஆமா, ஒரு பொதுவான விதி என்னன்னா, நீங்க டெம்பரேச்சரை ஒரு 10 டிகிரி செல்சியஸ் அதிகமாக்குனா பல ரியாக்ஷன்ஸ் 2லிருந்து 3 மடங்கு வேகமாயிடும். Here's where it gets really interesting. இத ஒரு எக்ஸாம் ஹால் மாதிரி கற்பனை பண்ணி பார்க்கலாம். இப்போ ரூம் ரொம்ப கோல்டா ஒரு 20 டிகிரி செல்சியஸ்ல இருந்தா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லக்கிஷா மெதுவா யோசிச்சு எக்ஸாம் எழுதுவாங்க. சரி, அதே ரூம் கொஞ்சம் வார்மா ஒரு 30 டிகிரிஸ்ல இருந்தா அவங்க அலர்ட் ஆகி வேகமா யோசிச்சு எழுதுவாங்க. இதே ரூம் ரொம்ப ஹாட்டா ஒரு 40 டிகிரிஸ்ல இருந்தா ரொம்பவே எனர்ஜைஸ்ட் ஆகி இன்னும் வேகமா எக்ஸாம முடிப்பாங்க. மாலிக்யூல்ஸும் இப்படிதான் இல்லையா? எக்ஸாக்ட்லி, பெர்ஃபெக்ட் அனாலஜி. ஆனா வாட்ஸ் ரியலி ஹேப்பனிங் அட் த மாலிகுலர் லெவல் இஸ், ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல எல்லா மாலிக்யூல்ஸ்க்கும் ஒரே எனர்ஜி இருக்காது. சிலதுக்கு கம்மியா இருக்கும், சிலதுக்கு அதிகமா இருக்கும். ஓகே. ஆனா நீங்க டெம்பரேச்சரை அதிகமாக்கும் போது போதுமான எனர்ஜியோட, அதாவது ஆக்டிவேஷன் எனர்ஜி EA விட அதிகமான எனர்ஜியோட மோதுற மாலிக்யூல்ஸோட எண்ணிக்கை அண்ட் ஃபிராக்ஷன், ஆமா, அந்த ஃபிராக்ஷன் எக்ஸ்பொனென்ஷியலா அதிகமாகுது. அதனாலதான் சின்ன டெம்பரேச்சர் மாற்றம் கூட பெரிய விளைவை ஏற்படுத்துது. இதோ ஆங்கர் டெஃபினிஷன்: the rate of reaction increases exponentially with increasing temperature, approximately doubling or tripling for every 10 degree Celsius rise. இதுல நிறைய பேர் ஒரு விஷயத்தை தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். டெம்பரேச்சரை மாத்துறதும் கான்சென்ட்ரேஷனை மாத்துறதும் ஒரே மாதிரி எஃபெக்ட் கொடுக்கும்னு. That's a critical misunderstanding. கான்சென்ட்ரேஷனை மாத்தினா ரேட் மாறும், ஆனா அது ஒரு லீனியர் இல்ல பவர் லா எஃபெக்ட். ஆனா டெம்பரேச்சரோட எஃபெக்ட் எக்ஸ்பொனென்ஷியல். அதனால டெம்பரேச்சர் தான் எப்போதுமே டாமினன்ட் ஃபேக்டர். ஓகே, இந்த எக்ஸ்பொனென்ஷியல் எஃபெக்ட்டை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஒரு அனாலஜி இருக்கா? நிச்சயமா. த பிரைமரி அனாலஜி இஸ் கிளைம்பிங் அ ஹில். ஒரு மலையை ஏறுறது மாதிரி. ஒரு ரியாக்ஷன் நடக்கணும்னா மாலிக்யூல்ஸ் ஒரு ஆற்றல் தடைய, அதாவது ஒரு மலையை தாண்டணும். அந்த மலையோட உயரம் தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி, அதாவது EA. ஓஹோ, அந்த தடை தான் மலையா? ஆமா, மாலிக்யூல்ஸ் கிட்ட இருக்கிற கைனெட்டிக் எனர்ஜி தான் மலையேற அவங்க கிட்ட இருக்கிற சக்தி. இப்போ லோ டெம்பரேச்சர்ல ரொம்ப குறைவான மாலிக்யூல்ஸ் கிட்ட தான் அந்த மலையை தாண்டுற அளவுக்கு சக்தி இருக்கும். மத்தவங்க பாதியிலே திரும்பிடுவாங்க. சரி. ஆனா ஹை டெம்பரேச்சர்ல நிறைய மாலிக்யூல்ஸ் கிட்ட அந்த மலையை தாண்டுற அளவுக்கு சக்தி இருக்கும். அதனால மலையை கடந்து போறவங்களோட எண்ணிக்கை, அதாவது ரியாக்ஷன் ரேட், பயங்கரமா அதிகமாகும். பாப்கார்ன் பொரியுற மாதிரி கூட யோசிக்கலாம் இல்லையா? கம்மியான சூட்ல 1-2 பொரியும். ஆமா, ஆனா சரியான சூடு வந்ததும் படபடன்னு எல்லாம் பொரிய ஆரம்பிச்சிடும். பெர்ஃபெக்ட் அனாலஜி. This concept exists because we needed a way to predict this. அதுக்காகவே 1889ல ஸ்வான்டே அர்ரீனியஸ் K is equal to A into E minus EART என்ற ஒரு சமன்பாட்டு, a famous equation, கொடுத்தார். இது டெம்பரேச்சருக்கும் ரேட் கான்ஸ்டன்ட்க்கும் உள்ள எக்ஸ்பொனென்ஷியல் தொடர்பை விளக்கிச்சு. Picture this. உங்க மனசுல ஒரு காட்சியை கொண்டு வாங்க. ஒரு பெரிய ஸ்டேடியம்ல ஓட்டப்பந்தயம் நடக்குது. ஃபினிஷ் லைன் ஒரு பெரிய உயரமான சுவருக்கு அந்த பக்கம் இருக்கு. அதுதான் ஆக்டிவேஷன் பேரியர். சரி. லோ டெம்பரேச்சர்ல வீரர்கள் எல்லாம் மெதுவா ஓடுறாங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேரால மட்டும்தான் அந்த சுவரேறி குதிக்க முடியுது. இப்ப ஹை டெம்பரேச்சருக்கு வர்றோம். அதே வீரர்கள் ஆனா இப்ப ரொம்ப வேகமாவும் ஆற்றலோடும் ஓடுறாங்க. இப்போ நூற்றுக்கணக்கான வீரர்களால அந்த சுவரேறி குதிக்க முடியுது. ரியாக்ஷன் ரேட் இப்படிதான் அதிகமாகுது. If we connect this to the bigger picture, இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். டெம்பரேச்சர் அதிகமாகறதால அந்த சுவரோட உயரம், அதாவது ஆக்டிவேஷன் எனர்ஜி குறையல. ஆனா சுவரேறி குதிக்கிற அளவுக்கு சக்தி உள்ள வீரர்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. சூப்பர் எக்ஸ்பிளனேஷன்.
இது நம்ம அன்றாட வாழ்க்கையில எங்கெல்லாம் பயன்படுது? அப்சர்வபிள் ஃபினாமினோ. இரும்பு துருப்பிடிக்கிறதே எடுத்துக்கலாம். 4 டிகிரி செல்சியஸ்ல, அதாவது ஃப்ரிட்ஜ்ல வச்சா வாரக்கணக்குல கூட துருப்பிடிக்காது. ம். அதையே 25 டிகிரி செல்சியஸ்ல ரூம் டெம்பரேச்சர்ல வச்சா சில நாட்கள்ல துருப்பிடிக்கும். இதே இரும்ப 60 டிகிரி செல்சியஸ்ல வச்சா சில மணி நேரங்கள்ல வேகமா துருப்பிடிச்சிடும். இதுதான் டெம்பரேச்சரோட எக்ஸ்போனென்ஷியல் எஃபெக்ட். This raises an important question. கெமிக்கல் ஃபேக்டரிஸ்ல பெரிய எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது இந்த எஃபெக்ட் ரொம்ப ஆபத்தாச்சே. எப்படி சமாளிக்கிறாங்க? Excellent question. This is a crucial technology application. Explosion prevention. ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் நடக்கும்போது ஹீட் வெளியாகும் இல்லையா? அந்த ஹீட்டை ரியாக்ஷன் நடக்கிற இடத்தோட டெம்பரேச்சரை அதிகமாக்கும். ஓகே, ஒரு சைக்கிள் மாதிரி. ஆமா, டெம்பரேச்சர் அதிகமானா ரியாக்ஷன் ரேட் எக்ஸ்போனென்ஷியலி அதிகமாகும். ரியாக்ஷன் வேகம் அதிகமானா இன்னும் அதிகமா ஹீட் வெளியாகும். இந்த சைக்கிள் தொடர்ந்து ஒரு கட்டத்துல தெர்மல் ரன்அவே ஆகி வெடி விபத்து ஏற்படலாம். ஐயையோ. இதை தடுக்கத்தான் இண்டஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ்ல கூலிங் ஜாக்கெட்ஸ் மூலமா டெம்பரேச்சரை ரொம்ப துல்லியமா கண்ட்ரோல் பண்றாங்க. யூ மைட் திங்க் ஒரு 10 டிகிரி டெம்பரேச்சரை அதிகப்படுத்துறது ஒரு சின்ன விஷயம் தானே. கெல்வின் ஸ்கேல்ல பார்த்தா அது வெறும் 3% மாற்றம் தான். இதனால ரேட் ஒரு 5-10% அதிகமாகலாம். அவ்வளோதானே. பட் ஆக்சுவலி அந்த 10 டிகிரி மாற்றம் ரியாக்ஷன் ரேட்டை 2 அல்லது 3 மடங்கு அதிகப்படுத்தும். ஏன்? Why? ஏன்னா ரேட் வந்து e⁻−EART பொறுத்து இருக்கு. இது ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ரிலேஷன்ஷிப், லீனியர் ரிலேஷன்ஷிப் கிடையாது. இதுதான் இந்த டாபிக்கோட சார்ட். ஓகே, லெட்ஸ் பிரிங் இட் ஆல் டுகெதர். எக்ஸாம்க்கு ரிவைஸ் பண்ணும்போது இந்த டாபிக்ல இருந்து முக்கியமா என்னென்ன விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும்? நிச்சயமா ஒரு ஷார்ட் சம்மரி. ஃபர்ஸ்ட், டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினா ரியாக்ஷன் ரேட் எக்ஸ்போனென்ஷியலி அதிகமாகும். ஒரு 10 டிகிரி உயர்வுக்கு ரேட் 2 மடங்காகலாம். சரி, த எக்ஸ்பனென்ஷியல் ரிலேஷன்ஷிப். செகண்ட், இத மலை ஏறுற அனாலாஜி மூலியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெம்பரேச்சர் மலையோட உயரத்தை, அதாவது ஆக்டிவேஷன் எனர்ஜியை குறைக்காது. அது மாறாது. ஆனா மலை ஏறுறதுக்கான சக்தியை அதிக மாலிக்யூல்ஸ்க்கு கொடுக்குது. ஓகே, temperature gives more energy to the climbers, it doesn't shrink the mountain. Got it? தேர்ட், நம்ம சாப்பாடு ஃப்ரிட்ஜில் பாதுகாப்பா இருக்கிறதும் ஃபேக்டரிஸ்ல வெடி விபத்து தடுக்கப்படுறதும் இந்த கான்செப்ட்னால தான். Real world connection. புரியுது. Finally, and this is very important for exams, a higher activation energy means the reaction is more sensitive to temperature changes. Excellent. ரொம்பவே தெளிவா இருந்தது. இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு உதவியா இருந்திருக்கும்னு நம்புறோம். போறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி. நம்ம உடம்புக்கு காய்ச்சல், ஃபீவர் வரும்போது நம்ம மெட்டபாலிசம் வேகம் அதிகமாகி நோய் தொற்றை எதிர்த்து போராட உதவுது. ஆனா ரொம்ப அதிகமான காய்ச்சல் ஏன் உயிருக்கே ஆபத்தா மாறுது? இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட இந்த கான்செப்டை வச்சு இத பத்தி யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை சந்திக்கும் வரை தொடர்ந்து ஆழமாக கற்போம்.